ஆறுதல்ன்றது உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. கிடைச்சாதான் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக அவங்ககிட்ட போய் கேட்டுக்கிட்டு ஆறுதல் எப்போ கிடைக்கும்னா, இது சொல்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கலாம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. சின்ன லவ்வில் ஆரம்பித்து நல்லா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஸோ நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனைகள் சொல்லலாம். அப்புறம் லாஸ்ட்டில் எங்கேயோ நமக்கு ஒரு துணை தேவைப்படுதில்ல சார், அந்த துணையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? துணை தேவையா வாழ்க்கைக்கு? பெரும்பாலும் மற்றதெல்லாம் இம்சை, தனிமை அதுதான் சுகமே. இவங்க கிட்ட இருந்து ஒரு அழகான ஒரு காதலை நான் உணர்ந்திருக்கேன்ப்பா அப்படின்னா யாரும் இருக்கும் கிடையாது சார். செல்வா அதீத இறை நம்பிக்கை கொண்டாங்க. உங்களுக்கு வலி ஜாஸ்தியாக இறை நம்பிக்கை கண்டிப்பாக வந்துடும். உங்களுடைய சோகத்துக்கு நீங்க மருந்தா தேடக்கூடிய ஒரு நபரா யாருமே கிடையாது. இல்லை, 100% சொல்லுவேன். செல்வா சாருடைய அந்த காதல் அணுகிற விதம் இருக்குல்ல, அது ரொம்பவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, இயல்பா இருக்கு. காதல் வழிகாட்டியா? நிஜமா குத்திட்டே இருக்காங்க. சரி சொல்லுங்க. என்ன இல்லைங்க, அது ரொம்ப தப்பான ஒரு இது. உங்களை சேர வேண்டிய லவ் வந்து சேரும். அதனால நீங்க துரத்துறதை நிறுத்திடுங்க. சொல்ல போகிறோம் அப்படின்றப்போ நமக்கு ஒரு திராணி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வா சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா NGKவா இருக்கட்டும், புதுப்பேட்டையா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள்ல வந்து அரசியலை எந்த வித ஒரு பயமும் இல்லாம ஒரு ஐயோ சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் எதுவுமே இல்லாம ரொம்ப தெளிவா அடிச்சிருப்பீங்க. செல்வா சாருக்கு பயம் கிடையாதா? பயம் கிடையாதா சார்? இருக்குங்க. என்னோட சின்ன பையன் இருக்கான், குட்டி பையன், அடி பின்னிடும் அடிச்சு. ஓ, அந்த பயம் தான் இருக்கு. ஓகே. நிறைய இடங்கள்ல வந்து இயக்குனர், நடிகர் இந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி நிறைய இடங்கள்ல லவ் குருவா செயல்படுறீங்க. காதல் வழிகாட்டியா? நிஜமா நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்குறீங்களே. எங்க சார் உங்களுடைய வாழ்க்கை அனுபவம் பாடம் எங்கிருந்து தொடங்குச்சு? ஏன்னா 20கள்லேயே வந்து உங்களுடைய முதல் படத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. செல்வாங்கிறது இந்த ஒரு நபர் தான், ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத ரொம்ப அழகா அடையாளப்படுத்திக்கிட்டீங்க. எப்படி சார் வாழ்க்கையுடைய தேடுதல் பயணம் செல்வாக்கு எங்கிருந்து தொடங்குச்சு? அப்படின்னா நான் முன்னாடியே என்ன வரும், அதை நான் என்ன வரும்னு பார்க்கல. அதான் எந்த இது செய்யும்போது நம்ம மறந்து செய்கிறோம், எது வரும் எல்லாம் வராது. அதனால் வயலின் கிளாஸ் உருப்படல, சாக்ஸிஃபோன் கிளாஸ் உருப்படல. இன்னொன்று ஏதோ படும்போது பாவம் ஒரு டீச்சர் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாரு. இந்த மாதிரி நடக்கிறதால இன்னொருலாம் சரி போகலான்னு சொல்லிட்டு அந்த போண்டா நல்லா இருந்தது கீழேன்ட்டு மைசூர் பண்ண இது உருளைக்கிழங்க வச்சு நான் சேர்ந்த நேரம் நிறுத்திட்டாங்க அதை. சரி இது எதுவும் நம்மளது இல்லை, அப்போ எது நம்மளால் முடியும் அப்படின்னும் போது அதுக்கும் ரொம்ப முன்னாடி இருந்தே எழுதுகிறோம். ஓகே ரைட் அப்படின்னு ஆரம்பித்தது தான் அது. அப்போ ஒரு வயசுக்கு அப்புறம் இந்த கல்யாணம்னு இருக்குல்ல, நமக்கு ஒரு துணை தேவைப்படுதில்ல சார், அந்த துணையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? துணை தேவையா வாழ்க்கைக்கு? பெரும்பாலும் வயசு எனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லல சார். எத்தனை வயசு இப்போ ஒரு இன்டைரக்டா சொல்றோம் சார், அப்படி சொல்லல சார், ப்ராமிஸ் சார். இப்போ என்னன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்களே, இந்த வயசுக்கு மேல என்ன உனக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளை அழகுபடுத்திக்கிறதுமே கூட சரிதான். ஒரு பொண்ணு வந்து ஒரு 30 கடந்த ஒரு பெண்மணி வந்து தன்னை அழகுபடுத்திக்கிறாங்க, அலங்கரிக்கிறாங்கன்றப்போ இந்த வயசுக்கு மேலே ஏன் உனக்கு இதெல்லாம்ன்ற ஒரு கேள்வி பெரும்பாலும் எழுப்பப்படல. அது சரின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க வரேன். இது ஃபஸ்ட்டு ரிலீஸ் டென்ஷனில் வந்தது. ஸோ இந்த ஒயிட் பார்த்து கால்குலேட் பண்ணாதீங்க, வயசாகிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே எங்களுக்கு 23, 24லேயே நரைச்சிருச்சு ஃபுல்லாக. சத்தியமா அதுக்கு வரல, குத்திட்டே இருக்காங்க ஒரு குத்து. சரி சொல்லுங்க. என்ன இல்லைங்க, அது ரொம்ப தப்பான ஒரு இது. யாருக்கு வேணுமோ எந்த வயசில் வேணுமோ எது வேணுமோ நடக்கலாம். 80களில் கூட உங்களுக்கு காதல் வரலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக தெர் இஸ் நோ ஏஜ் பார் ஃபார் லவ் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் உங்களை சேர வேண்டிய லவ் வந்து சேரும். அதனால் நீங்கள் துரத்துறதை நிறுத்திடுங்க. சார் செல்வா அதீத இறை நம்பிக்கை கொண்டவரா? அது யார் தான் இல்லை. ஓகே. உங்களுக்கு வலி ஜாஸ்தியாக இறை நம்பிக்கை கண்டிப்பாக வந்துடும். ஓகே. வாழ்க்கையை நோக்கி போகும்போது அந்த லைஃப் கொடுக்குற லெசன் மூலமாக இதுதான் லவ் அப்படிங்கிற ஒரு லெசனுக்குள்ள நம்ம வந்துடுவோம். செல்வா சாருடைய அந்த காதல் அணுகிற விதம் இருக்குல்ல, அது ரொம்பவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, இயல்பாக இருக்குது. ஆமாம் இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்தில் யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது இந்த நிலையில் வந்து செல்வா சார் கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் வாட் இஸ் லவ் அப்படின்னா செல்வா சார் என்னன்னு டிஃபைன் பண்ணுவார்? இந்த படத்தை பாருங்கள், அங்கே தான் லவ். சின்ன லவ்வில் ஆரம்பித்து நல்லா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே
பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. சின்ன 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 மூமெண்ட்ஸு, சின்ன 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 விஷயங்கள் வந்து நான் டப்பிங்கில் பார்க்கும்போது தான் அப்படியே பார்த்துட்டு நல்லா அழகாக ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனைகள்லாம் அப்புறம் லாஸ்ட்டில் எங்கேயோ அப்படி ஒரு சில ட்விட் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு என்ன நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் என்ன போட்டிங்கன்றது தெரியல. நம்ம சின்னதாக ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். என்ன மைண்ட் செட்டில் போட்டிங்க அப்படிங்கிறது. உங்கள் கவலைகளை யாரிடமாவது சொன்னால் ஆறுதல் கிடைக்கும் என்று நம்புகிறீர்கள். சத்தியமாக சொல்கிறேன், அதை பற்றி அவர்களுக்கு துளியும் கவலை கிடையாது. சரி, 4 வார்த்தைகளை நன்றாய் சொல்லிவிட்டு எப்படியாவது அங்கிருந்து ஓடிவிடலாம் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள். உங்களுக்கும் துளி கூட ஆறுதல் கிடைக்க போவதில்லை. யாராக இருந்தாலும் வந்து அவங்களுடைய பிரச்சனை என்ன, இதனால உங்களை வேறு நீங்கள் போய் கொண்டு வந்து அது பேர்டனாக தான் பார்ப்பாங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனை இல்லை, உங்களோட பிரச்சனை நீங்கள் போய் ஆறுதல் கிடைக்கும். ஆறுதல்ன்றது உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்க போகிறதில்ல. ஃப்ரெண்டு 10 வரி இல்லை 100 வரி சொன்னாலும், இல்லை அந்த பக்கத்து வீட்டில் சொன்னாலும், இல்லை எல்லா வீட்டில் இருக்கிற ஃபேமிலி சொன்னாலும் உங்களுக்கு அந்த ஆறுதல் கிடைக்காது. ஆறுதல்ன்றது நீங்கள் நினைக்கிறது நினச்சாதான் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக அவங்கக்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு ஆறுதல் கிடைக்கும். ஆறுதல் எப்போ கிடைக்கும்னா நீங்களே உங்களை ஆறுதல் படுத்திக்கலாம். நம்மளே ஆமாம், அதுக்கு மேலே ஒரு சக்தி கிடையாது, அதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ நீங்களே உங்களை ஆறுதல் படுத்திக்கும் போது எதுக்கு இன்னொருத்தங்க எதுக்கு? அப்போ உங்களுடைய சோகத்துக்கு நீங்கள் மருந்தாக தேடக்கூடிய ஒரு நபராக யாருமே கிடையாது? இல்லைங்க, நான் 100% சொல்லுவேன். இறைவன் நான் இருக்கிறேன் என்பதை அவ்வப்போது நினைவுபடுத்துகிறார். மழைத்துளிகள், குழந்தையின் சிரிப்பு, தென்றல், கடல் அலைகள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் மனம் திறந்து பார்த்தால் போதும். இதை உணர்ந்த தருணம் இது. ஏன்னா இதை பற்றி நீங்கள் என்கிட்ட முன்னாடியே ஷேர் பண்ணீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை கடவுள் அதுதான் உணர்த்துது அப்படிங்கிற மாதிரி. இதை உணர்ந்த ஒரு தருணம் இது. இதை போடுறது ஏன்னா முன்னாடி சொன்னீங்கல்ல, எனக்கு ஒருத்தவங்க கொடுத்த ஒரு பெட்ரையல் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் இந்த ட்விட்டர். அப்படி இல்லைங்க, இது பெட்ரையல் நான் சொன்னேன், அந்த மூமெண்ட்டும் சொல்லுவோம் அப்படின்ட்டு. பட் நடக்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு தன்னால் ரிவியல் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது சொல்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சாமி கும்பிட்றது இது அது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்கும். கடவுள்ன்றது இருக்கா, இது என்னவோ நம்ம போலியாக ஏதோ பண்ணுறோமோ இல்லையோ. நீங்கள் அப்படி கோயிலாக போனால் கூட ஒரு சின்ன கொஸ்டின் இல்லாத மனுஷங்களே கிடையாது, ஒன்று இருக்கும். பட் நடக்க வேண்டிய நேரத்தில் அந்த இது விலகும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாம். ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது நடக்கும் 100%. அவர் காட்டுவார். அவருன்றதை நீங்கள் இயற்கையாக வச்சுக்கோங்க, நீங்கள் அதுக்கு ஒரு தெய்வத்தோட ஃபோட்டோ தெய்வத்தோட அம்சமாக வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒன்று கொடுக்கும். எல்லாம் நம்மை விட்டு போன பின்புதான் தனிமையின் சுகம் புரியும். ஏன் இவ்வளோ ஒரு தனிமையினுடைய காதலனா இருக்கீங்க? காதலன் இல்லைங்க, தனிமை அதுதான் சுகமே. தனிமை மற்றதெல்லாம் இம்சை சொல்கிறேன். நீங்கள் பார்ப்பாங்கல்ல, நான் பார்த்துவிட்டேன். உங்களுடைய பார்வையில் அவர் உங்களை இப்படி ஒரு மதிக்கத்தக்க ஒரு நவராணி, உங்களுடைய பார்வையில் தனுஷ் எப்படி சார் ஒரு வார்த்தைகளை டிஃபைன் பண்ணும் அந்த மாதிரி? கோல்டன் ஹார்ட். இவங்க கிட்ட இருந்து ஒரு அழகான ஒரு காதலை நான் உணர்ந்திருக்கேன்ப்பா அப்படின்னா யாரா இருக்கும்? கிடையாது. கடந்து போகும்போது ஒரு சின்ன அந்த பொண்ணு பார்த்து சொன்னால் உங்களுக்கு என்னென்னவோ பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அடுத்தது உங்களுக்கு எதுவும் நடக்காது, அது எதுவுமே நடக்காது. ஸோ அது இருக்கலாம், மற்றபடி கிடையாது, எதுவும் கிடையாது. ஓகே, இந்த மாதிரியான பேசக்கூடிய இந்த தத்ரூபமான பேச்சுகள்லையும் சரி, நீங்கள் உருவாக்கக்கூடிய படைப்புகளும் சரி, நிறைய விஷயங்களை காமிச்சிருக்கீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 1000ல் ஒருவனாக இருக்கட்டும், 2ஆம் உலகமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான புது விஷயங்களை காமிச்சிருக்கீங்க. அடுத்து நீங்கள் புதுசாக உருவாக்க போகிற ஒரு வேர்ல்டுனா என்னவா இருக்கும்? அது ஒரு ஒரு ஜேர்னி மாதிரி காமிச்சிருப்பீங்க. புதுப்பேட்டை டு அது ஒரு புதிய உலகம். ஓகே, எனக்கு ரொம்ப இன்னொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினிமா ஒன்று இருக்குது. குவாலிட்டி நீங்கள் சொல்கிறது வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே போராடிட்டு சரியாக வரும், இப்படி வரும், அப்படி இப்போது ஒன்றும் பண்ணணும் இல்லை செத்துணும் அந்த மாதிரி ஒரு வெறியில் அந்த இது உங்களுக்கு தன்னால் புரியும் அது வரும்போது. வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் செல்வா சார் பிரேக் ஆகி உட்கார்ந்துருக்காரா என்னைக்காவது? ஆப்வியஸ்லி பிரேக் ஆகி உட்கார மனுஷங்க இருக்க முடியாது. இப்போ தான் கத்தியில் குத்துனாங்கன்னு வச்சுக்கிங்களேன், லைக் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க திரும்பி எழுந்துச்சு நடக்கிறதுக்குன்னு?
நான்லாம் நிறைய வாட்டி ஏஞ்சதுனால இப்போ வந்து மென்டல் மனதில் அந்த படத்தோடைய ஒர்க் போயிட்டு இருக்கு. 80% முடிஞ்சிருச்சு. இது எப்போ சார் வரப்போகுது? இந்த வருஷம் வந்துடும். இந்த வருஷம் 7G இருக்கு, மென்டல் மனதில் இருக்கு. அடுத்தடுத்து அப்டேட் இருக்கா சார் உங்ககிட்ட இருந்து செல்வராகவன் சார் செய்தி? இது என்னங்க 2 படம் 80% 90% முடிஞ்சிருச்சு. சார் நீங்க கொடுக்குறீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சார். ஆமாம், அடுத்த படம் இதுவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கு மேலே என்னங்க நான் சொல்கிறேன்? இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுவுமே வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க 7G வந்து இப்போ வரப்போகுது. இது வந்து எனக்கு என்னென்னா கதிர் வந்து அனிதா இல்லாமல் அவன் லைஃப்பை கடந்திருக்கான். இந்த 2ஆம் பாகத்தில் என்ன காட்ட போறீங்க? கதிரோடைய அடுத்த கட்ட தட்ஸ் த சேலஞ்ச் ஐ டுக். என்ன காமிச்சிட முடியும்? லைக் இட்ஸ் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி யோசிக்கிறது. பொண்ணும் செத்து போச்சு, இது மென்டல் அதை சுற்றிட்டு இருக்கு. இதை தாண்டி என்ன பண்ண முடியும் பார்ட் 2ல் அப்படின்றது ரத்னம் சார் ப்ரொடியூசர் கேட்கும்போது ரொம்ப எடுத்து பண்ணலாம். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். தட்ஸ் இட். ஸோ இட் பீன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. லைஃப்பை பற்றின ஒரு பிடிப்பே இல்லாதவன் தான் கதிர். அவனுக்கு வந்து இதெல்லாம் இப்படி பண்ணு, எல்லாமே நல்லா நடக்குன்னு ஒரு நம்ம சொல்கிறல தெய்வங்கிறோம்ல, அந்த மாதிரி கதிரோட வாழ்க்கையில் தெய்வமாக வந்தவ தான் அனிதா அப்படிங்கிற ஒரு சாயலை தான் நான் பார்க்குறேன். ஒரு கட்டத்தில் அனிதா இல்லைங்கிறப்போ உடஞ்சி உட்காடுறான், அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அனிதா தொடர்றா. அப்படிப்பட்ட ஒரு வலியோடு இருக்கிற கதிர் பார்ட் 2ல் சந்தோஷமாக ஆயிடுவான்ல சார்? பார்த்து தெரிஞ்சு தான் சொன்னேன். இது கொஞ்சம் எனக்கு நீங்க எப்போ வந்து 7G 2 வருது அப்படின்னீங்களோ எப்போ 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 நீங்கள் இது சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த படத்துலேயே ஒரு அனிதா இருக்காங்க. அனிதா இருக்காங்க, ஆனால் ஒய்ஃபாக இருக்காங்க. ஓகே, அழகாக காமிச்சிருப்பார். அந்த அனிதா அழகாக காமிச்சிருக்கீங்க. இந்த அனிதா வந்து என்னவாக போகிறாங்க, கதிர் வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒளி வீச போகுதுன்னு காத்துட்ருக்கோம் நாங்கள். நிச்சயமாக அது நல்ல ஒளியாக இருக்கணுன்றதையும் வேண்டிக்கிறோம். ஏன்னா 7G பார்ட் 1ல் ரொம்ப அழ வச்சிட்டிங்க சார் எங்கள் எல்லாரையும். இந்த மாதிரி பண்ணாதீங்க சார். சார் இது வந்து 1000ல் ஒருவன் 2 தனுஷ் சார். ஆனால் இது வந்து எப்போ ரிலீஸ் ஆயிருதுன்னா 2024ல் வந்துருந்துச்சு. ஏன் ஒரு தாமதம்? இல்லை, நான் மட்டும் ஒரு படம் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரு பெரிய குரூ எல்லாரும் சேர்ந்து வரணும் டோட்டலாக. ஸோ அது அமையும் போது நடக்கும் தன்னால். சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், இது கான்ட்ரவர்சியாக என்னங்கிறது தெரியல, ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு இந்த ஒரு செய்தி கேட்கும்பொழுது. ஆண்ட்ரியா மேம் வந்து ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருந்தாங்க, ஒருவேளை 1000ல் ஒருவன் 2 வந்துச்சுன்னா நான் அதை இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆண்ட்ரியா மேம் இருப்பாங்களா மாட்டாங்களா? அவங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. நீங்கள் டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்ல சார். இல்லை, அதில் இருக்கலாம், பட் அவங்க தெளிவாக இருக்காங்க, இருக்க மாட்டேன். அது 2 வருஷம் ஆகும். வேறு ஏதோ இன்னொருத்தர் யாரோ சொன்னாங்க அது அவ்வளோ டைமும் இதுவாகும் அப்படின்ட்டு. நாங்கள் அதெல்லாம் பார்க்குறது இல்லைங்க. ஒரு வி ரன் டுவர்ட்ஸ் அ ஃபிலிம். ஸோ அது சிலது எடுத்துக்கும் டைம், சிலது ஹார்ட் ஒர்க்கு மேலே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது ஏன் ஹார்ட் ஒர்க்காக தெரியுதுன்னு தெரியல. அவங்களோட கருத்து அது. ஒரு ரியல் கதையை வச்சு பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட பொழுது ஒரு பதட்டம் இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் வந்து ஆரம்பிக்கும்போது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையோ அப்படின்னு பார்க்கும்பொழுது ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரியான ஒரு பக்கத்தை சொல்ல போகுது இந்த படம்னும் பொழுது அது ஆப்வியஸ்லி உங்களை பாதித்த ஒரு இன்சிடெண்ட்டாக தானே இருக்கும் இல்லையா? நீங்கள் கடந்து வந்த ஒரு இன்சிடெண்ட்டாக என்ன? நான் இல்லை மேம், ஆக்சுவலாக இது நான் வந்து யதார்த்தமாக டெய்லி பேப்பர்ஸ் படிக்கிறது பழக்கமாக இருக்குது. நான் பேப்பர் படிக்கிறப்போ ஒரு வாட்டி என்கிட்ட இது மாட்டுச்சு இந்த நியூஸு. ஸோ இது வந்து ஒரு நம்ம தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இது ரொம்ப பெருசாக அந்த ஒரு கிராமத்தையே ஒரு மாதிரி உழுக்குன ஒரு சம்பவம். பல குடும்பங்கள், ஒருத்தர் 2 பேர் இல்லை, பல குடும்பங்கள் இதனால் சஃபர் ஆயிருந்தாங்க. அப்புறம் அதை எழுதி ஒரு லைன் மட்டும் வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் சேம் ப்ராப்ளம் அந்த மாதிரி நடந்திருந்தது. அது மாதிரி இது ஒருத்தர் ஈவன் நீங்கள் சஃபர் ஆகிருக்கலாம். எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நம்ம பண்ணுற சின்ன விஷயம் அது எவ்வளோ பெருசாக பாதிக்கப்படுதுன்னும் போது அந்த ஊருக்குள்ளேயும் அந்த லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக தான் ஹீரோ இருப்பார். ஸோ அப்போ அவங்க ஃபேமிலிக்குள்ளேயும் அந்த பிரச்சனை வரும்போது அது எப்படி ஒரு அரசியலாக மாறுது, அது எப்படி ஒரு கிராமத்து மேலே ஃபுல்லாக திணிக்கப்படுது. அப்போ அங்கே பர்சனல் லைஃபாக காமன் லைஃபான்னு பார்க்குறப்ப அந்த ஹீரோ யாருக்காக நிற்கிறாரு அப்படின்றது தான் கதையாக இருக்கும். சரி, எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருந்தது என்னென்னா, தியா படத்தை நாங்கள் பார்த்து உயர்ந்த ஒரு கதாநாயகியை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழில் கொண்டு வந்து கேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன் இந்த ஒரு கதாநாயகி இந்த கதையில் பொருத்தலாங்கிறது ஏன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு யோசிச்சது? ஏன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப்பில் இருக்கிற ஒரு கேரக்டர், அவருக்கு ஒரு அழகான ஒய்ஃப் லைஃப்குள்ளே வந்தால் அந்த லைஃப் நீங்கள் பாருங்கள் அது ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க சிரிக்கும் போதே வந்து ஒரு ஹோப் ஒன்று கிடைக்கும். சிரிக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். கேட்டிங்களே ஆறுதல், சிரிக்கும் போதே ஒரு படத்தில்
ஆறுதல். அது அது அவங்கள நிஜமாலுமே எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இருக்கிறதுக்கு ஒரு எங்கே இருக்காங்கன்னு தேடவே வேணாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும். ரியல் லைஃப்லேயே அவங்க அப்படி தான் ஆக்சுவலாக. ஸோ ஒரு நாள் கூட அந்த முகம் சோர்ந்து நான் பார்த்ததே இல்லை. அது ஒரு தனி கடவுள் கொடுக்கணும். அந்த படம் ஃபுல்லாக அந்த முகம் தான் வரும், எக்ஸப்ட் அஃப்கோர்ஸ். மனிதன் தெய்வம் ஆகலாம் ஒரு முற்றுப்புள்ளியோட ஒரு விடையோட தான் இந்த படம் வந்து திரையை நோக்கி வருது. இருந்தாலும் பார்வையாளர்கள் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை திரையரங்குக்கு இந்த ஒரு காரணத்துக்காக வரலாம். வெளியிலேருந்து போகும்பொழுது இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு தாக்கத்தை இந்த படம் உங்களுக்குள்ளே புகுத்தி அனுப்பணும் என்னவா இருக்கும்? ஒரு நல்ல ஒரு கணவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு அந்யோன்யமான ரிலேஷன்ஷிப் ஃபீல். அதுக்கப்புறம் ஒரு நல்ல சிம்பிளான குடும்பமாக இருந்தாலும் இது போதும்னு வாழணுன்ற எண்ணம் இருக்கணும். தேவையில்லாத சின்ன சின்ன ஆசை நம்மளுடைய வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டப்படுத்தும். போகும்போது ஒரு நல்ல மெசேஜை கேரி பண்ணிவிட்டு ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக ஒரு சின்ன வலியோட ஒரு சின்ன வலி இருக்கும். அந்த வலியும் ஏதோ ஒரு தாக்கம், ஒரு கருத்து அந்த மாதிரி சுமத்தி கொண்டு இருக்கும். ஓகே சார், நிறைய படைப்புகளை கொடுத்துட்டீங்க. உங்களுடைய பார்வையில் எனக்கு இந்த ஒரு கேள்விக்கான ஒரு விடையோடு நான் இங்கேருந்து புறப்படணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு படைப்புகளும் தனக்கு ஒரு உண்டான ஒரு நெருக்கத்தை வந்து எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும். செல்வராகவன் சார் மைண்டில், மனசுக்குள்ளே இந்த ஒரு படைப்பு இப்போ வரைக்கும் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இணக்கத்தை கொண்டு இருக்கு அப்படின்னா என்ன ஒரு படைப்பாக இருக்கும்? எடுக்கணும். இப்போ உருவாக்குன எதுவுமே உங்களுக்கு இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை இல்லை. அதான் சொன்னேன், சினிமான்றது ரொம்ப பெரிய கடல். நீங்கள் ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதாங்க. அதுக்கு திடீர்னு கரை வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. அது கடல், அது ரிவர் கிடையாது. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து அதோட மிஸ்ட்ரி தான் அதோட மேஜிக் ஆக்சுவலி. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ தினம் ஒன்று கற்றுக்குவோம். ஒரு இது நடக்கும்போது உங்களுக்கு ஒன்று இது பண்ணுவோம், ஒரு லைட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு சீனும்போது ஒன்று பண்ணுவோம் நம்ம. ஸோ இட்ஸ் ஒரு நாள் ஏதாவது எடுப்போம் நம்மளும். சார், இவ்வளோ கடந்து வந்ததுக்கப்புறமும் ஒரு நாள் ஏதாவது எடுப்போங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான, எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. என்னன்னா பல விதங்களில் உங்களை பார்த்து வியந்திருக்கும் சார். லைஃப்பில் எந்த ஒரு கட்டத்துலையும் போதும் நிப்பாட்டிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டு போகிறேன். லைஃப் அடுத்தடுத்த கட்டம் இருக்குது, இதுவே போதும் நீங்கள் நின்றாத, உனக்கான விஷயம் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம நிறைய இடங்களில் கடந்து போகும்போது நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழகாக உங்களுக்கே தோணும் போதும் அப்படின்ட்டு. ஓகே, உங்களுக்கே ஒரு அது எப்போவுமே நடக்கலாம், உங்களுக்கே தோணும். உங்கள் மனசு மட்டும் பொய் சொல்லாது இல்லையா? கண்டிப்பாக அது சொல்லிடும். ஒரு போதும்னு நீங்கள் சும்மா பொய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உள்ளே ஒன்று செருப்பால் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதுவே உங்களை கூட்டிகிட்டு போகும் ஆக்சுவலி. பட் ஐ விஷ் செல்வா சருக்கு அந்த போதுங்கிற ஒரு நிலை வரக்கூடாது. தொடர்ந்து எங்கள் எல்லாரையுமே வந்து மகிழ்வீங்க. எங்களுக்கு வந்து துவண்டு போகிற நேரத்தில் உங்களுடைய கதை மூலமாக ஒரு உத்வேகத்தை கொடுத்துட்ருக்கீங்க, ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துட்ருக்கீங்க. அந்த ஒரு பயணமும் அந்த எங்களை எழுப்பக்கூடிய ஒரு வேலையும் இருக்குல்ல, எழுந்து ஓடுற லைஃப் இன்னும் இருக்குன்றீங்களே. அப்பப்போ இந்த மாதிரி இன்டர்வியூவில் வந்து நிறைய லவ் குருவா, நிறைய ஃபிலாசபிக்கலான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நிறைய இடங்களில் உங்களை வியந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய இடங்களில் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எங்களுடைய லைஃப்க்கு ஓடுறதுக்கான ஒரு டேப்லெட் மாதிரி கூட எடுத்துக்கலாம், ஒரு மருந்து மாத்திரைகள் உங்களை வந்து எடுத்து ஓடிட்டு இருக்கோம். இந்த ஒரு கடத்துதல் பயணம் இருக்குல்ல, செல்வா மனசுக்குள்ளேருந்து ஒரு விஷயங்களை எங்களுக்கு கடத்திட்டு இருக்கீங்கல்ல, இந்த கடத்துதல் பயணத்தை தயவு செஞ்சு எங்கேயும் நிறுத்தாமல் கடத்திட்டே இருங்க. உங்களை பார்த்து ஓட நாங்கள் ரெடியாக இருக்கோம். ரொம்ப நன்றி சார் இந்த ஒரு நேர்காணல். நன்றி சார். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.